வந்து 10,000 ரூபா லோன் எடுத்திருந்தா நான் வந்த எபோவில் என்ன பிரச்சனைண்டா அந்த வேலி விட்ட அவட ஓ லெவல் வரைக்கும் நீங்க அவட கல்விக்காக என்ன செய்யலுமோ மழை பெய்து கொண்டிருக்குது. இந்த வேலி கட்டைய கூட இவங்க வந்து வேறொரு நபர்களுக்கு எல்லாம் வந்து வித்து இவங்க வந்து சாப்பாடை வந்து செய்திருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஆக்கள் கொண்டி கொத்து போறேன், புல்லு கொத்து போறேன், ஆக்களும் நீ கல்வி வடிச்சாம போறது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்எல்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு தொகுதியில அந்த படுவாங்கரை எழுவாங்கரை என்று அழைப்பாங்க. அதாவது பட்டிருப்பு பாலத்திற்கு இந்த பக்கமாக சூரியன் மறைகின்ற பகுதியை வந்து படுவாங்கரை என்றும், சூரியன் உதிக்கின்ற பகுதியை வந்து எழுவாங்கரை என்று சொல்லுவாங்க. அந்த வகையில படுவாங்கரை பிரதேசத்துல பலாச்சோலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் வந்து சரியானமான முறையில் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அன்றாட வாழ்க்கையும் வந்து வாழ்கிறதுக்கு இவங்களையும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி வந்து இவங்களை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து இவங்களுடைய புகைப்படமும் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இன்றைய தருணம் வந்திருக்கின்றோம். வரும்போதே வந்து நாங்கள் ஒரு சின்ன உதவியை வந்து இவங்களுக்காக வழங்க போகின்றோம். அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கின்ற ஒரு ஐயா வந்து ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க. எவ்வளோ பணம் அனுப்புனாங்க, நாங்கள் இவங்களுக்கு என்னத்தை செய்ய போகிறோம்ன்றதை வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. இவங்களுக்கு ஒரு அவசர உதவி அப்படின்றதுக்காக நாங்கள் முதல் கட்டமாக வந்து இந்த உதவியை செய்திருக்கின்றோம். இவங்களுக்கு வந்து மேலதிகமாக ஒரு வாழ்வாதாரம் ஏதாவது செய்து கொடுக்கணும், தொழில் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இவங்களுக்கு வீடு இருக்குது, வீடு வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை, வீடு வந்து அரசாங்கத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வகையில் கணவரும் வந்து இந்த அக்காவோடைய வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இருந்த போதிலும் இவங்களுக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் ஒன்று இல்லை. இப்போ இவங்ககிட்ட பேசும்போதே தெரிய வரும். ஏன்னு சொன்னால் அந்த அண்ணாவுக்கும் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அப்போ அவரும் வந்து கொஞ்சம் வேலைக்கு போகிற குறைவுன்னு நினைக்கிறேன். விசாரித்த போது அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நேரடியாக அவங்ககிட்ட பார்க்கும்போது தான் என்னமா என்று தெரிய வரும். சரி, நாம் இப்போ உள்ளே போயிட்டு அவங்களோடையுமே வந்து பேசலாம். இந்த நிற்கிறது தான் அந்த அக்கா. இந்த அக்காவினுடைய கணவரும் வந்து இப்போ பக்கத்தில் நின்று கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் அக்காவோட பேசிட்டு திரும்ப வந்து நாம் அந்த அண்ணாவோடையும் பேசலாம். அப்போ வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளக்கா? எனக்கு ஒன்று. இப்போ உங்களுடைய அன்றாடமான வாழ்க்கை வந்து எப்படி போய்கொண்டிருக்குது? உங்களோட கணவர் என்ன வேலை செய்கிறார்? அவரு இப்படித்தான் வேலை செய்யறான். உலகத்து போற போறான், அங்கே போறதுதான். என்ன வேலைக்கு போறாங்க? அவரு புள்ள கொத்துறாரு, ஆக்களை கூப்பிட்டா செஞ்சு கொடுக்குறேன், கொடுத்துட்டு விட்டேன். அஞ்சு கொண்டு வர சாப்பிட்றதுதான். சின்ன கஷ்டம் தான். எங்களை என்ன செய்ய பிள்ளைக்கு வகுப்பு கொண்டு வருதாலும் சைக்கித்தம்மா. பிள்ளை வந்து எத்தனை ஆண்டு படிக்கிறது? பிள்ளைக்கு 3ஆம் ஆண்டு பெரிய வேலைக்கு போற இறக்கிறதுக்கு சைக்கிள் இல்லை. ஆக்கள் சண்டைக்கு வராங்க. சைக்கிள் இல்லை இந்த இது அமையிலேருந்து இது கொண்டு வராங்க. சைக்கிள் தான் போறேன், கொண்டு வரேன். சொன்னாக்கா இப்ப நமக்குன்ற தொழில் ரெண்டு வேணும். இப்ப கூலி வேலை இப்போ ஒவ்வொரு நாளும் உங்களோட கணவர் கிடைக்குதா? உங்களோட கணவர் வந்து ஒரு நாள் வேலைக்கு போறாரா? இல்ல நீங்க வீட்டுல வேற ஏதாவது வாழ்வாரம் செய்யறீங்களா? இப்படி ஆக்க கூப்பிட்டேன். இப்படிதான் போறேன். ஆக்கள் கூப்பிட கொண்டி கொத்து போறேன், புல்லு கொத்து போறேன். ஆக்களும் நீ கல்வி வடிச்சாம போறது. அவருக்கு மருத்துவம் தான் என்ன இருந்து போறான். அவருக்கு உடம்பு வருத்தம், அசுமா வேற இருந்துட்டு வருத்தம். இந்த மாதிரி இழைக்கிறது நாய் இழைக்கட்டு இப்படிதான் பாரு. இது இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை தானாக்கா? ஒரு இல்லை. என்னன்னு சொன்னா இப்போ உங்களோட நிலைமைய வந்து எடுத்து எங்களுக்கு தெரியப்படுத்தினது உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி. அப்ப அந்த தங்கச்சிக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவங்களை வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டி தந்ததுக்காக வேண்டி. அப்ப நாங்கக்கா இந்த வீடியோ வந்து இப்ப யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுவோம். நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப நாங்க வீடியோ எடுத்து போடுறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்ல பிரச்சனை இல்லை. நம்ம போற இடங்கள்ல எல்லாம் வந்து நாங்க அவங்களுடைய அனுமதியை கேட்கறது வளணும். இப்போ அந்த வகையில இவங்களை வந்து நாம முன்னாடியே வந்து தெரியப்படுத்தாம திடீரென்று நாங்க வந்து ஒரு உதவியை செய்திருக்கின்றோம். நான் தொடர்ச்சியா சொல்றேன் என்ன உதவி நம்ம செய்திருக்கோம்ன்றது. அப்ப அந்த வகையிலக்கா இப்ப உங்களுக்கு ஏதாவது உதவி வேற உதவிகள் எதுவும் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவை இருக்குன்னு சொன்னா என்ன தேவை இருக்குது? எங்களுக்கு நாங்க வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணி தொடர்றோம். காரணம்டா இந்த அக்காவினுடைய மகள் வந்து ஓடி வந்துட்டாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளை வந்து வீடியோ தெரியக்கூடா அப்படின்றதுக்காக வேண்டி கட் பண்ணி மீண்டும் நாங்கள் அந்த வீடியோவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம். அப்போ உங்களுக்கு அக்கா ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்ன அந்த பார்த்து கொண்டிருக்கிற நம்மளோட உறவுகள் உங்களுக்கு எப்படியான உதவி தேவை?
எங்களுக்கு பிள்ளை இதை படிப்பு பார்க்கணும் ஐயா. படிக்க அவங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் போராடிட்டு சைக்கிள் ஜாமீன் இந்த ஒன்றும் இல்லை. இந்த கொஞ்சம் சாப்பாடு அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளோட வந்து அறிமுகப்படுத்த தங்கச்சி வந்து கேட்ட விடயம் என்னடா இவங்களுக்கு வந்து அன்றாடமாக சாப்பிட்றதுக்கு தான் சரியான மாதிரி கஷ்டம். அண்ணா சாப்பாட்டுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்ல தான் நாங்களும் வந்து ஓடி வந்திருந்தோம். அப்போ அவங்க வந்து நம்மகிட்ட கேட்ட உதவி வந்து சாப்பாட்டுக்காக, அதனால வந்து நாங்கள் ஓடி வந்திருந்தோம். அதோட வந்து இப்போ இவங்களுடைய வறுமையை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்களுடைய அந்த வளவு வேலி இருக்கிறது, இந்த வேலி கட்டையை கூட இவங்க வந்து வேறொரு நபர்களுக்கு எல்லாம் வந்து விற்று இவங்க வந்து சாப்பாடை வந்து செய்திருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. இப்படி தான் வந்து இவங்க உயிர் வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த வேலி கட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு நிறுவனத்தால் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் விசாரிக்க போது எங்களுக்கு கிடைச்ச தகவல். அப்போ இவங்களுடைய ஒரு வறுமையை நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். நான் தப்பாக நினைச்சுக்கொள்ள வேணாம் நமக்கா. அப்போ அப்படி ஒரு நிலைமை இவங்களுடைய நிலைமை. மழை வர வந்துட்டு சரி நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அக்கா வந்து கொஞ்சம் அந்த பேசுகிறதுக்கு வந்து தட்டுப்பட்டு கொண்டிருக்காங்க. அதனால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை வந்து அடையாளம் காட்டுன்னு அந்த தங்கச்சியோட நாங்கள் கொஞ்சம் பேச போகிறோம். அப்போ அந்த தங்கச்சியோட முகம் தெரிய கொஞ்சம் விரும்பலை. அதனால் வந்து மைக்கை அந்த தங்கச்சிட்ட கொடுத்துட்டு அப்போ அவள் பேசுகிறது எடுப்போம். இப்போ வர மழை வந்துட்டு உள்ளுக்குள்ளே நின்று நாங்கள் அப்படி கதைச்சிட்டு தான் எடுக்கோம். வெளியில் வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ தங்கச்சி வந்து அந்த பக்கம் நின்று கொண்டு இருக்காங்க. மைக்கு வந்து கொடுக்கப்படுறேன். அப்போ கொடுத்துட்டோம். தங்கச்சிட்ட வந்து நம்ம இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி போய்கொண்டிருக்குது, இவங்களுக்கு வேறு என்ன தேவைக்குன்றது அந்த தங்கச்சிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். அதற்கு பிறகு அந்த பக்கத்துலேயே வந்து அந்த அண்ணா நின்று கொண்டிருக்காங்க, அவங்களுடைய நம்ம பேசலாம். நாங்கள் தங்கச்சி வணக்கம். தங்கச்சி வணக்கம் அண்ணா. எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகம். உங்களோட பெயர்? என் பேர் விது. நான் இங்கே வளாச்சோலையில தான். நான் வந்து வெட் சென்டர் நிறுவனத்தில் ஒர்க் பண்ண. நான் இப்போ சமீப காலமாக இப்போ அதை விட்டுட்டேன். உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் இவங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி போய்கொண்டிருக்குது, இவங்களுடைய கணவர் அண்ணா வாங்க நான் ஒருத்த வாங்க வீடியோவுக்கு. இப்போ அந்த அண்ணா வந்து நம்ம கூப்பிட்டு எடுப்போம். அந்த தங்கச்சிட்ட பேசினதுக்கு பிறகு இந்த அண்ணாவுடைய நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். இப்போ இந்த அண்ணாவுக்கு வந்து என்ன வருத்தம் இருக்குது, இவங்க வந்து வேலைக்கு போகிறாங்களா, இவங்க சாப்பாடு கஷ்டம், சாப்பாடு மட்டும் இருந்தால் போதுமென்று நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. அப்போ அதை பற்றி சொல்லுங்க, இவங்களோட நிலைமையை பற்றி சொல்லுங்க. இவங்களுக்கு ஏதாவது இப்போ உதவி செய்யணும்ன்றாலும் என்ன உதவி செய்யணும்ன்றதையும் சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து காசு கொடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு ரீசன் வந்தேன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவங்க வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சாமானை வாங்கி கொடுக்குறோம் இல்லை அந்த காசை கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த காசை சரியாக வச்சு பயன்படுத்த தெரியாது, என்ன செய்யணும் ஏதை செய்யணும்னு தெரியாது. இந்த அக்கா வந்து வெட் சென்டர் நிறுவனத்தில் ஒரு மெம்பராக இருந்தவ. இப்போ போன புதன்கிழமை வரைக்கும் இருந்தவ. அவள் வந்து 10,000 ரூபா லோன் எடுத்திருந்தா. அந்த லோன் அவளால் கட்ட முடியலை. அவளுக்கு வந்து மேக்சிமம் ஒரு 3 month அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அவள் அந்த லோன் கட்ட முடியலை. அதனால வந்து அவள் டீம்ல இருந்து தூக்கிட்டு அவள் எவ்வளவு சர்வ் பண்ணியிருந்தாவோ அந்த பேலன்ஸ்ல அவளோட காசை எடுத்துட்டு அந்த லோன் காசை எடுத்து நாங்கள் மீதி காசை கொடுத்துருந்தாங்க. போன புதன்கிழமை கொடுத்துருந்தாங்க. மிச்ச காசு வந்து 3010 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த காசு எங்கன்னு தெரியலை. அந்த காசை வந்து சரியா பயன்படுத்தணும், நம்ம சரியா வச்சிருந்து சாப்பிடணும், என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் எப்படி செலவழிக்கணும்னு அவருக்கு தெரியாது. அவ கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவாவோ. அவர் தான் வீட்டு பொறுப்பு பாக்குற, அவ பாக்குறல, அவர் தான் பாக்குற. அவர் வந்து கொஞ்ச காலமா வந்து இங்க குவாரி என்று சொல்ற இடத்துல வந்து ஆடு பார்க்க போயிருந்தாரு. அதுல ஏதோ பிரச்சனை போல வந்துட்டாரு திரும்பி. அதுக்கு பிறகு இங்க ஊருக்குள்ள ஆராய்ச்சி புல்லு கொத்துறது வேலி அடிக்கிறது அப்படி வேலைக்கு எதுக்கும் போவாரு. அவர் தான் எல்லா செலவையும் பார்த்து கொள்வார். அவ பாக்குறல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கு கொடுக்கறதுல ஒண்ணும் இல்லைன்னா இவங்க வந்து எல்லா சாமானையும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தது அதை காசை வாங்கி அதை சாப்பிட்றதான் பார்ப்பாங்களே தவிர எதையும் நம்ம வச்சுக்கணும் நம்ம பார்த்துக்கணும் அப்படி என்ன மாதிரி இல்லை. இவங்களுக்கு கரண்டும் கூட இப்ப ரீசெண்ட் அந்த அக்காட அம்மா சித்தவ கரண்ட் இல்லாம விளக்குல தான் இருந்தவங்க. அப்ப வந்து எங்களோட விளையாட்டு கழகம் தான் வந்து இவங்களுக்கு கரண்ட் எடுத்து கொடுத்தவங்க. கரண்ட் பில் கூட சரியா கட்டாம இருந்து பக்கத்து விட்டாங்க ஏசி வேலைஞ்சா இப்ப கட்டிட்டு இருக்காங்க கரண்ட் பில்லையும். இதான் பிரச்சனை. அவங்களுக்கு நீங்க எதுவும் ஹெல்ப் பண்றதா இருந்தா அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது இப்ப வாழ்வாதார உதவியா வந்து ஏதாவது தொழில அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சரி வரான்றீங்க இல்லன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து அந்த பிள்ளை வந்து இப்ப 1ஆம் ஆண்டு போயிட்டு இருக்கா. அவட O level வரைக்கும் நீங்க அவட கல்விக்காக என்ன செய்யலுமோ அவட ஸ்டடியை மட்டும் நீங்க கண்டினியூவா கொண்டு போனா போதும். அவங்களுக்கு என்ன தேவையோ அவருக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் செஞ்சு அவர் வர வைஃபை பார்த்து கொள்வாரு. அந்த பிள்ளையை மட்டும் நீங்க ஹெல்ப் பண்றதா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் நீங்க பண்ணுங்க. பழைப்புக்கா சரி, அந்த பிள்ளையோட சாப்பாட்டுக்கா சரி, அந்த பிள்ளையோட உடுப்புக்கா சரி, நீங்க அந்த பிள்ளைக்கு பண்ணுங்க ஹெல்ப். அந்த அக்காவுக்கு வந்து பீசிங் இருக்கு, அவருக்கு பீசிங் இருக்கு. இப்ப சம்டைம் அந்த பீசிங் வருமானு சொன்னா மேக்சிமம் ஒரு 2-3 நாளைக்கு அவ அப்படி இருப்பா.
அந்த நோயாலே அப்படி இருப்பா, டக்குன்னு ரெக்கவர் ஆகுற மாதிரி இல்ல அவ. அண்ட் அவட ஹெல்த் அப்படி இருக்கு. அவக்கு எதுவும் ஹெல்த்தான மாப்பட்டி அல்லது இது வாங்கி கொடுக்கலுமெண்டா அவக்கு நீங்க சாப்பாட்டை மட்டும் வாங்கி கொடுங்க. இது என்ன மட்டும் இல்ல, அந்த அக்காட சார்பா இருக்கிற எல்லாரும் ரிக்வஸ்ட்டுமா தான். நான் அவங்கட சொந்தக்காரர்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நான் இப்படி இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வருவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றதுக்கு. அவங்க சொன்னவங்க என்னன்னு சொன்னா, என்ன வழிபட்டும் நீ அவங்களுக்கு காசு கொடுக்க விட்டுறாத, என்ன ஏதாச்சும் சாப்பாட்டை வாங்கி கூட அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லு. அடுத்தது வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க சொல்லிடாதன்னு அவங்களோட அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாரும் சொன்னவங்க. அடுத்ததுன்னா இந்த கதவுகள் சரியா இல்ல அவங்களுக்கு, இந்த ஜன்னல்களும் சரியா இல்ல, இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு தரையலும்னு சொன்னா உதவி செய்யற உள்ளவங்க நல்லவங்க அவங்க வந்து இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணி கொடுக்கணும். நான் எந்த ரிக்வஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன். அவங்க வச்சிக்கிறது பொம்பளை புள்ள சரியில்லை, இப்படி இருக்கிறது சரியில்லை. ஸோ அவங்ககிட்ட நான் இந்த ரிக்வஸ்டா கேட்கறது வந்து அவங்களுக்கு இந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்லி. அப்படி தேங்க்யூ. என்னன்னு சொன்னா தங்கச்சி, இதை காட்டுங்க ஜன்னல் எல்லாம் வந்து. இப்ப இந்த ஜன்னல் எல்லாம் பாருங்க. இப்ப ஓகே, இதோட ஓரளவு ஓகே தங்கச்சி. என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப வீடே இல்லாம இருக்காங்க. அப்ப அந்த வகையில இது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த அளவுல, பரவாயில்ல. உதவி கிடைச்சாண்டு நாங்க வந்து செய்து கொடுக்கோம். இப்ப தங்கச்சி சொல்ல வர என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அண்ணாவங்களுக்கு வந்து இந்த அக்காவுக்கு வந்து நிறைய ஹெல்ப்கள் அரசாங்கத்தை ஊடாக நிறுவனத்தினூடாக, அப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்பு கழகங்களூடாக எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா அவங்க சரியான முறையில பயன்படுத்தல. ஆனா இப்போதைக்கு இவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து சரியா நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கான உதவி தேவை. அதோட இவங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை வந்து இப்ப பாடசாலைக்கு போய் கொண்டிருக்குது. முதலாம் தரம் படிக்காங்கன்னு முதலாம் தரம் படிக்காங்க. அப்ப அந்த பிள்ளையுடைய படிப்பு செலவும் வந்து அந்த பிள்ளைக்குரிய உடுப்பு, இனி புக்ஸ்கள் எல்லாம் வந்து இல்ல. அதால வந்து கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த பிள்ளைய வந்து பாரம் எடுத்து இப்ப ஒரு ஓ லெவல் வரைக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் படிப்பிக்கிறதுக்கான செலவை வந்து பார்க்க வேண்டும். அப்ப அதை பார்த்தாலே போதுமன்றமா. ஏண்டா அவருடைய மனைவியை அவருக்கு பார்க்க தெரியும், கணவர் தானே பாப்பாருன்றமா அந்த தங்கச்சியினுடைய கருத்தும் அதை நாங்களும் வந்து ஏற்றுக்கொள்கின்றோம் தங்கச்சி. கண்டிப்பா அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்தாங்கன்னா நாங்க அந்த தங்கச்சியினுடைய படிப்பு செலவையும் வந்து நாங்க எடுக்கிறோம். அப்ப நன்றி உங்களுக்கு. அவங்களை வந்து அடையாளப்படுத்தி இருந்ததுக்கு. அதோட பக்கத்துல இருக்கிற தங்கச்சி ஆக்கள் தான் இப்ப இவங்களெல்லாம் வந்து பார்த்துக்கொள்றதும் அதையும் வந்து சொல்லிக் கொள்கின்றோம். மேலே நன்றிகள். இப்ப குறிப்பிட்ட ஒரு டைம் வரைக்கும் தான் இப்ப யாராலையும் வந்து ஹெல்ப்பை வந்து செய்ய முடியும். தொடர்ச்சியா வந்து ஒரு ஆளால வந்து செய்ய கொள்ள முடியாது. எங்களால முடியும் அண்ணா. இவ எடுத்த லோனை வந்து எங்களோட குழுவுல நாங்க 25 பேர் இருக்கோம். 25 பேரும் காசு போட்டு இவட லோனை ஃபில் பண்ணங்களாலேயும் நாங்க இதை எக்ஸ்கியூஸ் பண்ணோம்னு சொன்னா இன்னொரு தடவை அதே பிரச்சனை நடக்கும். கண்டினியூவா அது நடந்துட்டே போகும். லோன் எடுப்பாங்க, கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா நாங்க குழுவாக்கள் போடுவாங்கன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அது சரியில்லை தானே, நாங்க எத்தனை நாளது பாத்துக்கொள்றேன். அதனாலதான் நாங்க அந்த வேலையை செய்யல. இல்லாடி எங்களுக்கு குழுவுல விட்டு போக்காட்டணும் அந்த ஒரு தோட்டம் இல்ல. ஏன்னு சொன்னா இவ வந்து எங்களோட குழுவுல வந்து ஸ்ரீ வியாபாரம் என்ற ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல வந்து இவ வந்து அங்கஞ்ச அந்த பொன்னாங்கனி அது விற்க போனது நிறைய தடவை பாம்பு பட்டிருக்கு. பாம்பு பட்டலாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா. நாங்க புதன்கிழமை போக்குள்ளையும் நாங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ போனதுக்கு பிறகு நாங்க வந்து கதைச்சிட்டு இருந்தாங்க. அதுல 2-3 பேர் சொன்ன விஷயம் வந்து இது நீங்க இந்த தடவை இப்படி எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு தடவை நடக்காத, நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அதனால அவங்க ஒரு சிலர் ஒத்துக்கொள்ளலன்னா சரியா. உண்மையிலே இப்ப என்ன அவங்க வந்தாங்கன்னா திரும்ப அவங்கள வந்து லோன் எடுக்க சொல்லி மனம். அப்ப அதனால அவர் சுய தொழில் செஞ்சு அவர் அவர் வந்து அவர வேலையை பார்த்து அவர வைஃபை பார்த்து கொள்ளட்டும். ஏன்னா அந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதானே. அந்த பிள்ளை 4 ஸ்கூல்ல வந்து அவளோட கிளாஸ்ல வந்து ஒரு 15 பிள்ளைகள் இருக்கண்டா மேக்சிமம் அந்த பிள்ளைகளோட அந்த பிள்ளை சராசரியா இருக்கணும். அங்க அந்த ஸ்கூல்ல அந்த மட்டம் தட்டுப்படக்கூடாது. அந்த பிள்ளை நீ இல்லாத பிள்ளை தள்ளிப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது. எல்லா பிள்ளைகளோடையும் சமமா இருக்கணும். அந்த பிள்ளை சமமா மதிக்கப்படணும். அந்த பிள்ளைக்கு எல்லா பிள்ளைகளையும் போட சகல சலுகைகளும் கிடைக்கணும் ஸ்கூலால. அதுதான் எங்கட விருப்பம். ஊர்ல இருக்கிறவங்களும் விருப்பமா தான் இவங்கள மாதிரி அந்த பிள்ளைய அங்க இங்க கூடாது. அந்த பிள்ளை சமூகத்துல படிச்சு இவங்கட பிள்ளை இப்படி ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், இதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது வந்தாலே போதும். நாங்கள் எங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நாங்க கொடுப்போம். உங்களுக்கு வந்து நன்றி. அண்ணாவுடைய வந்து நம்ம பேசிட்டே போவோம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? இல்லண்ணா. ஓகே, நன்றி அவங்களுக்கு. தேங்க்யூ. அப்ப ஓகே, இப்ப நாம வந்து இந்த அண்ணாவோட கொஞ்சம் பேசுவோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? சிவராஜ். என்ன பேர்? சிவராஜ். சிவராஜா. உங்களுக்கு எத்தனை வயசுண்ணா? எனக்கு 48. 48. என்னன்னு சொன்னா இப்ப உங்களோட குடும்பத்தோட நிலைமை வந்து எப்படி போய்கொண்டிருக்கீங்க? நீங்க ஒரு குடும்ப தலைவன் என்ன, உங்களோட நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கீங்க? ஐயா வீட்டுல கஷ்டம்தான். சாப்பாடு இல்லை, ஒன்றுக்கும் வழி இல்லை. நான் இருந்து ஒரு தொழிலுக்கு போனோமா ஒரு 1000-2000 ரூபா காசு வருவாங்க.
அதை கொண்டு வந்துமா நான் கொண்டு கொடுப்பேன். சாமான் அதை வாங்கி கொண்டு அவர்கிட்ட கையில் கொடுக்கறதில்ல, அதை வாங்கி கொண்டு கொடுப்பேன். கொடுத்தா இப்படியே பிள்ளைம்மா பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கு. பிள்ளைக்கு பாட்டால அது இல்லை, உடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பிட்றது கஷ்டம். எனக்குமா தொழில் இல்லை, வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன். இறங்குமா எனக்கு இந்த பிள்ளையா நீங்க எடுத்து பாதம் பண்ணி இந்த பிள்ளையெல்லாம் படிக்க வச்சு தந்த ஐயா காணும். நன்றி. சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு டெய்லியா வந்தேன்னா வேலைக்கு போய் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வருத்தம்? நான் ஐயா 2 ஐயா நான் அம்மாவோட பிறக்கெல்லாம் போட்டுட்டு நஞ்சும் கூட ஐயா குடிக்கிறீங்க. நஞ்செல்லாம் குடிக்க கூடாது. அப்புறம் நீங்க உங்களுக்கு ஏதாவது நடக்கும்னா குடும்பத்தை பாக்குறாரு, அப்படி செய்யக்கூடாது. நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்குதா? சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கு. வேலைகளுக்கு போனா தலை சுத்துற, மயக்கங்கள் இருக்கு, திருப்பு வர, தனியா கொஞ்சம் நேரம் ஒரு காமத்தியாலும் ஒரு மந்தியாலும் இருந்துதான் வேலை செய்யும். அப்படியா? இப்படியே இருந்தையா இன்னைக்கு ஒன்றும் இல்லையா, சாப்பாடு அது ஒன்றும் இல்லை. சரியான கஷ்டம். போக வச்சு அப்படியே கொண்டு. அதோட அந்த தங்கச்சி வந்து உங்களை பத்தி நிறைய விடயங்கள் சொன்னாங்க. அந்த தங்கச்சி சொன்ன விஷயம் எல்லாம் சரியா? அவிய சொல்றது ஐயா நான் கேட்கத்தானே வேணும், கேட்கத்தானே வேணும். எங்க இந்த புள்ளிய கொஞ்சம் ஐயா படிப்பிக்கிறது உதவி ஐயா செய்தா தான். மற்றது எங்களுக்கு சாப்பாட்டு சாமான். அதோட நாங்க வந்து இந்த வீடியோ வந்து எல்லா இடத்தையும் போடுவோம், எல்லாரும் பாப்பாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இல்லையா, பிரச்சனை உங்களுக்கு உதவிதான் தேவை. உதவிதான். சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும். இப்ப உங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இப்ப அண்ணா வந்து இப்ப வேலை கிடைக்கும் போது அவர் வந்து அவருடைய தொழிலுக்கு போறாரு. அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். அப்ப குடும்பத்தை வந்து, அதாவது இந்த அண்ணாவுடைய மனைவியை வந்து இவரால் வந்து பார்த்துக்கொள்ள முடியும். இப்போதைக்கு அந்த சின்ன பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய வந்து அந்த படிப்பு செலவை வந்து பார்த்துக்கொள்றது வந்து இவங்களால கடும் கஷ்டமாக இருக்குது. அதோட சாப்பாட்டு செலவு அப்போ அதுவும் வந்து கஷ்டமாக இருக்கின்றது. நாங்கள் வரும்போதே வந்து இவங்களுக்கு தேவையான கொஞ்சம் உலர்ணப் பொருட்கள் வாங்கியிருந்தோம். என்னோட சீனில் சொல்லியிருந்தேன். சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கின்ற ஒரு ஐயா வந்து உதவி செய்திருந்தாங்கண்டு. மொத்தமாகவே 30,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தவர். தம்பியானு மகன், நீங்க போகும்போது எங்கெங்க கஷ்டங்களை பாத்தீங்களோ அங்கங்க 10,000 வந்து பிரிச்சு அந்த உதவிகளை கொண்டு சேருங்கண்டு. அப்ப அந்த வகையில நாங்க இதற்கு முன்னாடி வந்து ஒரு இடத்த வந்து 10,000 பணத்தை வந்து கொடுத்திருந்தோம். இப்ப 2வது தடவையாக வந்து இவங்களுக்கு தேவையான அந்த உலர்ணப் பொருட்களை வாங்கி இருக்கோம். இன்னும் ஒரு 10,000 ரூபா மிகிதம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வறுமையில் இன்னொரு நபர்களை, இன்னொரு குடும்பங்களை நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தேவையை வந்து நாங்கள் அந்த 10,000 வந்து கொடுத்து விடுவோம். அதோட வந்து நாங்கள் இப்போ இவங்களுக்கு வரும்போதே வந்து கொஞ்சம் உலர்ணப் பொருட்கள் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ வந்து அட் பண்ணி கொள்றேன், பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இப்போ கடைக்குள்ள வந்து உலர்ணப் பொருட்கள் வாங்கிட்டோம். இப்போ 10,000 உலர்ணப் பொருட்கள் வாங்கியிருக்குது. இப்போ கடற்கார அந்த தம்பி வந்து என்னென்ன பொருட்கள் எவ்வளவு வாங்கியிருக்கான், இப்போ அதோட வந்து இப்போ என்ன பிரைஸுக்கு வந்து அவங்க போட்டுருக்காங்கன்றத வந்து இப்போ அவரே சொல்லுவார். என்னோட சொன்னா என்னென்ன பொருட்கள் போட்டிருக்குது, அந்த பொருட்களுக்கு நீங்க எவ்வளவு விலை போட்டிருக்கீங்கன்றதை கட்டாயம் சொல்லுங்க. ஏரியா சொல்ல இப்போ ஒரு தம்பி வந்து இந்த பேக்ல வந்து படுத்து வைப்பாருண்டா, எல்லா பொருட்களையும் நாங்கள் போட்டுட்டோம். இப்போ கடைக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் கிரௌடா 2 இதை இப்போ குயிக்காக நாங்கள் எடுத்துட்டு இந்த இடத்துல போக போகிறோம். சரி, சொல்லுங்க. கட்டாயம் தம்பி, பாயா. இந்த பாய் சரி தம்பி, 5 கிலோ அரிசி பேக் உண்டு. 5 கிலோ அரிசி 1180 ரூபாய் போட்டிருக்கோம்ண்ணா. வெள்ளை சீனி 2 கிலோ தம்பி. சீனி 230 ரூபா படி 460 ரூபா. மரிவன் பால்மா பட்டி உண்டு. பருப்பு 2 கிலோ. சன்லைட் 1 கிலோ. அது 320 ரூபாய் 280 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில். சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் உண்டு. அது 480 ரூபா 380 ரூபாய் போட்டிருக்கு. லக்டோ மாதிரி பிஸ்கெட் உண்டு. இந்த இருக்கு ஐயா. கோதுமை 3 கிலோ. சிக்னல் ப்ரஷ்ல ஒரு 4. லைவே 4 பேக்கில் உண்டு சோப். சரி, சிக்னல் டூத் பேஸ்ட்ல ஒரு 2. 5 பேக் பீம் சோப்பில் ஒரு 2. இது லுலு ஜெக் மேக்கரில் 2. அடுத்து க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட் 1/2 கிலோவில் 2. சோயா மீட் பாக்கெட்டில் 3. தேயிலை பாக்கெட் உண்டு ஹரிவன். வேறு கொத்திமி 5 பேக் உண்டு. விம் சோப்பு உண்டு.
ரைட் இவ்வளவுதான் 10,000 ரூபாய்க்கு பேக்கா போட்டிருக்கோம் நாங்க. ஓகே விலையெல்லாம் வந்து குறைச்சி தானே ஓடிங்க? கட்டாயம் எல்லாருக்கும் குறைச்சி தான் போடுறோம். அதோட வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியும் நம்மளை வந்து இப்போ வரும்போது அவன் வந்து உதவி செய்யறதுக்கு அவனே நாங்கள் இந்த பொருட்களை வந்து கொள்வன செய்ய வாரம் உண்டு. தொடர்ச்சியாக வந்து நாங்கள் ஒரே கடையில் எடுக்கிறதில்ல, அதுவும் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் இந்த ஓந்தாச்சி மடத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட கடையில் எடுத்து கஜமுகான் என்ற அந்த கடையில் 10,000 ரூபாய்க்கு இந்த பில் இருக்குது. இதில் ஏதாவது பொருட்களுக்கு சாமானுக்கு அந்த விலைகள் வந்து அதிகமாக இருக்குமெண்டா அதுக்கு முழு காரணம் வந்து தம்பி தான். இவங்களாம் வந்து பிடிச்சிங்கன்னா இல்லை எல்லாத்துக்கும் நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லாம் கொண்டிருக்கோம் நல்லா கட்டாயமா. சரி ஓகே. இப்போ இந்த உதவி செய்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயாவுக்கு வந்து மிச்சம் கோடானோடி நன்றிகள். அப்போ அவங்க வந்து மொத்தமாகவே 30,000 ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து நான் அங்கே போகும்போது டீட்டெயில்ஸை கதைக்கு என்ன இடத்த நம்ம கதைச்சி கொண்டு தெரியலாது. நிறைய பேர் வந்திருக்காங்க கஸ்டமர். ஓகே அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ அப்படியே தொடரலாம். ஓகே தேங்க்யூ. இதில் வச்சுடுறோமாக்கா? சரி சரி ஓகே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் 10,000 ரூபாய்க்குரிய உரம் பொருட்கள் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்குரிய பில் வந்து இந்த இருக்குது. நான் இதை வந்து கடைக்குள்ளே வச்சு காட்டியிருப்பேன். ஓகே நாங்கள் அந்த பில்லை வச்சு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தேவையான இப்போ அரிசி பருப்பு இப்படின்னு சொல்லி உலர்ண பொருட்கள் எல்லாமே வந்து பேக்கில் இருக்குது. அப்போ இந்த உதவியை சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கிற ஐயா வந்து செய்திருக்காங்க. இப்போ அந்த ஐயா வந்து கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ அந்த ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நாங்கள் நல்லா நன்றி நன்றி. அவங்களுக்கு வந்து கதைக்க கொஞ்சம் வருது இல்லை. சரி ஓகே பிரச்சனை உண்மையிலே இந்த உதவி செய்த அந்த ஐயாவுக்கு மிச்சம் நன்றி. அக்கா வாங்கக்கா. இப்போ உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் அந்த உலர்ண பொருட்கள் வாங்கியிருந்தாக்கா 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு உதவி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து குட்டி ஐயாவும் அவங்களுடைய மனைவி ஒரு அம்மா வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதோட நம்மளுடைய மக்கள் நாயக உறவுகள் வந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை சில நேரங்கள்ல அவங்க முன் வந்து செய்யலாம், செய்யாமலும் போகலாம். அது எந்த கையில இல்லை, பார்த்து கொண்டிருக்கிற நம்மளுடைய உறவுகள் வகையெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இப்போ இந்த உதவியை செய்த அந்த ஐயாவுக்கு நீங்க என்னக்கா சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? இந்த பிள்ளை நன்றி என்னன் அந்த என்ன நன்றி பாய் நன்றி சொல்லு. நீ பார்க்கல நான் நன்றி அங்கே சேர்ந்த புள்ள வந்து சொன்ன இப்படி வந்திக்காங்களே உதவி செய்யறதுக்கு நன்றி பாய். சரி ஓகேக்கா. அவங்க வந்து நன்றிகளை சொல்றாங்க. அவங்களுக்கும் என்னடா அதை நான் சொல்லியிருந்தேன் கதைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கதை வந்து சரியான முறையில் வருது இல்லை. சரி ஓகே பிரச்சனை இல்லை. உண்மையிலே அவங்களும் வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போதும் எடுத்து போடலை. அவங்களுடைய நிலைமை அறிஞ்சு விசாரிச்சு இப்போ அந்த தங்கச்சி சொன்ன கதைக்கு நாங்கள் நேரடியாக வந்து இந்த உதவியை செய்திருந்தோம். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெற போகின்றோம். ஓகே மழை மஞ்சு பாருங்க வெளியில் காட்டுங்க. மழை மஞ்சு சரியான மாதிரி தூரி கொண்டிருக்குது. மழை வந்து உரத்துட்டு பாருங்க கீழே காட்டும்போது கீழே பார்க்கும்போது விளங்கு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மழை பெய்து கொண்டிருக்குது. அப்போ மழைக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகின்றோம். இப்போ வந்து டைம் சரியாக வந்து 6:30 ஆகிட்டுது. நாங்கள் இங்கே வரும்போது 5 மணி 5:30 அப்படி வந்து நாங்கள் இடம் தெரியாமல் சுற்றி தெரிஞ்சு அப்புறம் இந்த உலக பொருட்கள் வாங்க போயிட்டு கொஞ்சம் அப்படி நேரமாகிட்டுது. சரி ஓகே ஏன்னா அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சு கொள்கிறோம். எங்களுக்கு பயமா இருக்குது. ஏன்னா 2-3 அந்த மின்னல் தாக்குதல் இருந்து நாங்கள் தப்புன்னு நாங்கள் நிறைய பேர் தெரியும் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு. அப்போ அந்த வகையில் கேமராமேன் பொடி வந்து கையை காட்டி கொண்டு வைக்கார். அப்போ பயந்தானே இப்போ ஒரு மின்னல் அடிச்சிது எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அது வீடியோவிலே ரெக்கார்ட் ஆகுது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும். பாய்.